ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய சல்யூட்டோ பைக்கினுடைய கார்பரேட்டர் தான் இந்த கார்பரேட்டர். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டியை வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நல்லா ரைஸ் ஆகுது. மறுபடியும் நார்மலாக ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போகுது. சில சமயம் ரன்னிங் கண்டிஷன்லேயே ரைஸ் ஆகுது. பட் ஏற்கனவே ஒரு தடவை கலட்டி ஐடில் ஜெட் அண்ட் மெயின் ஜெட் வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. பட் இருந்தாலும் இந்த இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்பரேட்டரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வண்டியில் வந்து இருக்கும். ஸோ நிறையா பேருடைய வாகனங்களில் இந்த மாதிரியான அடைச்சடைச்சு போகக்கூடிய இஷ்யூஸும் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகக்கூடிய இஷ்யூஸும் வந்து இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு கார்பரேட்டரை கலட்டி க்ளீன் பண்ணி நம்ம வந்து திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா ரீஅசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கப்பை வந்து நம்ம கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு, அதில் வரக்கூடிய நீடில், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே மெயின் ஜெட் அண்ட் ஐடில் ஜெட் வந்து நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பர்பஸ்க்கு காட்டுறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு தடவை மெயின் ஜெட் அண்ட் ஐடில் ஜெட்டை க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணி இப்போ மெயின் ஜெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து யாருக்காவது நான் வந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது இல்லை 50 கிலோமீட்டர் மேலே போகும்போது என் வண்டி அடைச்சடைச்சு போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, இந்த மெயின் ஜெட்டில் அடைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடில் ஜெட் வந்து கலட்டுறோம். ஸோ இந்த ஐடில் ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வேளை அடைப்பு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டுக்கும்போது அனத்தல் வரும். அதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அந்த அனத்தல் ஸ்லைட்லி இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா மெயின் ஜெட்லேருந்தும் பெட்ரோல் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிபிஎஸ் சென்சார், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டிபிஎஸ் சென்சார். அதில் வந்து ஒரு 3 வயர் வரும். அந்த வயரில் எங்கேயாவது கட் ஆயிருந்தது, இல்லை அதனுடைய கப்ளர் வந்து எங்கேயாவது வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த 60 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகும்போது அடைச்சடைச்சு ஓடக்கூடிய ப்ராப்ளம் வந்து வரலாம். அண்ட் இந்த டிபிஎஸ் சென்சாருக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய வண்டியில் இருக்கக்கூடிய கார்பரேட்டர் மாடலில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். அந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு வாசர், அதுக்கப்புறம் ஒரு ஓரிங், இது எல்லாமே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை வந்து வெளியே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஓரிங் அண்டு இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மெல்லிஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஓரிங் நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த அடைச்சடைச்சு ஓடுறதுக்கு உண்டான அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம இதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கார்பரேட்டர்னுடைய டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கேப் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்குக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பெல்லோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நீடிலோடு இருக்கும். ஸோ இந்த ரப்பர் பெல்லோ வந்து எங்கேயாவது வந்து வீர் விட்டுருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த ரப்பர் பெல்லோவில் நமக்கு ஏதாவது வீர் விட்டுருந்தாலோ அல்லது ஏதாவது கிராக் இருந்து இல்லை கிழிஞ்சிருந்தாலோ நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ப்ராப்பராக வந்து பெட்ரோல் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா போகாது. ப்ராப்பராக பெட்ரோல் போக விடாமல் தடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அதனால் கூட நமக்கு கார்பரேட்டர்ஸில் சில சமயம் வந்து நமக்கு இஷ்யூ வரலாம். அதனால் இந்த பெல்லோஸை எப்போவுமே கலந்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது கிராக்கில் இருந்தது இல்லை வீர் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸ் எல்லாத்தையுமே, சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெட்ரோல் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இதில் மேலே இந்த ரப்பர் பெல்லோ கழட்டும் போது ஒரு ஊசி மாதிரியான பகுதி போய் உட்கார்ற இடத்துல உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காப்பர் புஷ்ஷு மாதிரி இருக்கும். அந்த புஷ்ஷு ப்ராப்பராக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணும்போது வந்து அந்த புஷ்ஷை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து க்ளீன் பண்ணி மாட்டும் போது அந்த புஷ் உள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மெயினாக க்ளீன் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் போர்ஷன் எது அப்படின்னா, இந்த கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சலரேட்டர் ஸ்லைடு. அந்த ஆக்சலரேட்டர் ஸ்லைடு வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவுட்ரு பாடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நைலான் ப்ரஷ் வச்சு நல்லா பெட்ரோலை ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவுட்ரு பாடி க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னர்லையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ எங்கள் ட்ரெயினி வந்து இப்போ அடுத்து ஒவ்வொரு போர்ஷனாக வந்து க்ளீன் பண்ணுவார். ஸோ இது நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற எல்லாத்தையுமே நான் வந்து ஷோ பண்ண போகிறேன்.
அதனால் எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். யாராவது வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் காட்ட தேவையில்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க வீடியோவை, நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடுக்கு அடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து சோக் ஏரியா லைனு. ஸோ இந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோக் கேபிள் மாட்டுவோம். அந்த லைனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பெட்ரோலுக்கு கஞ்சத்தனம் பார்க்காம கொஞ்சம் ஓரளவு நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே இன்னும் 2-3 மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் ஜஸ்ட் ஒரு ஹோல் போட்டு அது மூலமாக பெட்ரோலை தெளித்து அதுக்கு வந்து நைலான் ப்ரஷ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணாமல் இன்னொரு பாட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே டைப்பில் பெட்ரோல் யூஸ் பண்ணி அது மூலமாகவும் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரே டைப்பில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஓரளவு பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சமாகும். பட் இந்த மாதிரி பண்ணுறதை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நைலான் ப்ரஷ் வச்சு நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸுமே நல்லா பெட்ரோல் ஊற்றி நைலான் ப்ரெஸ் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இதில் சில இடங்களில் வந்து நமக்கு ரஸ்ட் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி சப்போஸ் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸையும் நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஊற்றின பெட்ரோல் வந்து சில ஹோல்ஸ்குள்ளேலாம் ஃபுல்லாக உள்ளே இறங்குச்சான்னு தெரியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஸ்ட்லிக் 631 அப்படிங்கக்கூடிய இது ஒரு ரஸ்ட் ஸ்ப்ரே தான். ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூப்ரிகன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஜஸ்ட் ஒரு ரஸ்ட் ஸ்ப்ரே தான் இது. இந்த ஸ்ப்ரேவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கார்பரேட்டர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாகவும் வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம அடித்து பார்க்குறோம். ஸோ இப்படி அடித்து பார்க்குறனால நமக்கு ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து எந்த பக்கம் போகுது அப்படின்றதையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம ஹோல்ஸினுடைய இன்டீரியர் பார்ட்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் பை லிங்க் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டீரியர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரஸ்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஏர் அடித்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஐடில் ஜெட்டு, மெயின் ஜெட்டு இது எல்லாத்தினுடைய ஹோல்ஸையுமே வந்து ஃபுல்லாக ஒரு தடவை வந்து இங்கிட்டிருந்து பார்த்தா அங்கிட்டு தெரிகிற அளவுக்கு க்ளீனாக இருந்தாலே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு ஏர் அடித்து க்ளீன் ஆகலை அப்படின்னா மெல்லிசாக ஒரு ஒயர் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்க அந்த காப்பர் கம்பியை மட்டும் உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வேறு ஏதாவது அடைச்சிருந்தா கூட நமக்கு வெளியில் எடுத்துட முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலட்டின ரப்பர் பெல்லோ வைக்கிறோம் டாப் போர்ஷனில். அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் வைக்கிறோம். ஸ்ப்ரிங்குக்கு மேலே மாட்டக்கூடிய கவரை ஜஸ்ட் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ண கவர் போர்ஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருந்து நம்ம வந்து லாக் பண்ணுறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ அளவுக்கு டைட் தேவையோ அந்தளவுக்கு ரெண்டு பார்டர்ஸ்லேயுமே வந்து நம்ம ஸ்க்ரூஸ் வந்து போட்டு நம்ம வந்து தேவைங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டைட் வச்சிடுறோம். ஸோ டைட் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ டாப் போர்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது பாட்டம் போர்ஷன் வந்து போகிறோம். ஸோ பாட்டம் போர்ஷனில் நம்ம வந்து ஐடில் ஜெட்டை ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த ஐடில் ஜெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், அதையும் வந்து மாட்டிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஜெட்டை கழட்டியிருந்தோம். ஸோ மெயின் ஜெட்டையும் வந்து நம்ம ஐடில் ஜெட்டு இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டைட் வைக்கிறோம். ஸோ இப்போ டைட் வச்சுட்டு இருக்கிறது ஐடில் ஜெட்டு, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது மெயின் ஜெட்டு. ஸோ மெயின் ஜெட்டை வந்து நீங்கள் 8ஆம் நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணியும் உங்களால் டைட் வைக்க முடியும். அது வச்சிங்கன்னா கீழ் போர்ஷன் டைட் வைக்க முடியும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ளோட்டில் வரக்கூடிய அந்த ஐடில் நீடில். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பெட்ரோலில் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ஆல்ரெடி ஒரு பெட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த நீடில் போர்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி அந்த நீடில் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டில் உட்கார வச்சு கரெக்டாக உட்கார வைக்கணும். சப்போஸ் வந்து இந்த ஃப்ளோட் வந்து அந்த நீடில் கரெக்டாக ப்ராப்பராக பிடிக்காமல் அது ஹோலில் வந்து ப்ராப்பராக சீட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த பர்டிகுலர் போர்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா கார்பரேட்டரில் உங்களுக்கு பெட்ரோல் என்ன பண்ணிட்டுருக்கும்னா ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நிறையா பேர் கார்பரேட்டரில் பெட்ரோல் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக சீட் பண்ணி உட்கார வச்சு டைட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கப்பில் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோட் வந்து மேலே ஏறும். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை வந்து நம்ம டைட் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலட்டின கப்பை வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த கப்பில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ டியூப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் வெளியில் வந்து ஒரு சின்ன டியூப் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டியூப் தான் வந்து ஓவர்ஃப்ளோ டியூப்பு. இந்த பாட்டம் கப்பை வந்து ப்ராப்பராக சீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ வரும். அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா டைட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஃபுல்லாக டைட் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் போர்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ டாப் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாட்டம் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம மாட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வரக்கூடிய அந்த நம்ம டிபிஎஸ் சென்சாருக்கு கீழே நம்ம கலட்டின அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் கிட்ட தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழட்டும் போதே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். ஸ்ப்ரிங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷர் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த வாஷருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓரிங் ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதில் எது மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக போட்டுட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ஹோல் போர்ஷனில் உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஒரு அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பரேட்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணிட்டீங்க, டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டீங்க, மொத்த ஒர்க்குமே முடிஞ்சது. ஸோ கார்பரேட்டர்னால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சோக் கேபிள் லைனை மட்டும் ப்ராப்பராக சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே வராது. ஸோ இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸில் போட்டனால தான் இந்த வீடியோ பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். அண்ட் இந்த ரஸ்ட் ஸ்ப்ரே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே அமேசான் பை லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.